வருவதற்கு முன்னால் ஒரு மழை நாங்கள் எங்கள் ரூம்ல இருந்து பார்க்குறப்ப கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. மழை கொட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு முன்னால மழையை ரசிப்போம். இதுக்கு முன்னால மழையை அப்படி கொட்டுறத நம்ம காருடைய கண்ணாடி வழியா பார்க்குறது, அல்லது இந்த மழையில வேற எப்படியெல்லாம் இந்த மரங்கள் ஆடுது அப்படின்லாம் பார்ப்போம். இப்ப நேற்று முன்தினம் இன்று இப்ப பயணத்துல எல்லாவற்றிலும் வெற்றி செல்வனுடைய இந்த சிவகாரி கதைகளை படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மழை எனக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்துச்சுன்னா, இப்படி மழை பெய்யுது, இந்த கீதாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கிற கவலைய, இந்த தாக்கத்தை எனக்குள் விதைக்கிறது அப்படின்னா அதுதான் ஒரு எழுத்தோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரெண்டு வெற்றி செல்வன் இருக்கிறார். இந்த வெற்றி செல்வன் எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னா, புதுக்கோட்டையில தமிழகம் தழுவிய தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கான ஒரு பெரிய போட்டி நடத்தி சிறந்த புதினம், சிறுகதை, கவிதை என்றெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்ப தேர்ந்தெடுக்கிறப்ப 3 நாவலாசிரியர்கள், தமிழகத்தினுடைய பிரபலமான 3 நாவலாசிரியர்கள் போட்டிக்கு வந்திருந்த 100க்கு மேற்பட்ட நாவல்களை படிச்சு அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை 20 ஆக்கி, 20 10 ஆக்கி, 10 5 ஆக்கி, 5 3 ஆக்கி, அந்த 3ல் எது சிறந்தது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 2 நாள் அவங்களுக்கு ஒரு கலந்தாய்வு நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 3 பேரும் அமர்ந்து ஒரு புத்தகத்தை தூக்கி கொண்டு இதாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் போட்டாங்க. அது வெற்றி செல்வனுடைய வெளியே புலப்பட்டிருக்காங்க. எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு வெற்றி செல்வன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பேர்த்த கேட்டேன், அவருடைய எண் இருக்கா அப்படின்னு கேட்டேன். வெற்றி செல்வனை தெரியும், அவருடைய எண் இல்லை அப்படின்னா. ஒரே ஒரு நண்பர் மட்டும் என்ன சொன்னாரு, அநேகமா சிங்கப்பூர்ல இருக்கிறவரா இருக்கும், அநேகமா அவரா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த கவிமாலை அமைப்பினுடைய தலைவர் கவிஞர் இன்பா அங்க இருக்கிறார். நான் அவங்களுக்கு போன் பண்ணி, இன்பா வெற்றி செல்வனுடைய அங்க இருக்கிறாரா அப்படின்னு அவருடைய நம்பர் கிடைக்குமானோன்னா அவங்க கேட்ட அடுத்த கேள்வி, ஓ அவருடைய குளப்படி நாவலுக்கு விருது கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இவ்வளவு சரியா சொல்றீங்கன்னா, விருதுக்கான நாவல் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டினுடைய தேர்ந்த எழுத்தாளர்களால் வாசிக்கப்பட்டு அது வடிகட்டப்பட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாவலை எழுதுகிற எழுத்தாளரை தான் நீங்கள் அருகில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அவங்க அப்பாவை கூப்பிட்டு நிக்க வச்சதுல இருந்து எனக்கு தெய்வம் பார்த்தல் கதை தான் ஞாபகம். அது தெய்வம் பார்த்தல் கதையை எழுதுகிறார். அந்த தெய்வம் பார்த்தல் கதையில வர்ற முழுக்க அவங்க தந்தையார் தான் வர்றாரு. அவர் ஆஜாடு பாகவா நடந்து போறது, அவர் வேகமா நடக்கிறது, பொய் சொல்லி தான் நடந்து போனார். அந்த உயரத்துடைய உயரத்தை இவர் வேகமா நடந்து போறத நீங்க இலக்கியம்னா வேற ஒண்ணும் கிடையாது. இலக்கியம்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய வாழ்வியல எழுத்துல பதிய வைக்கிற ஒரு வேலை தான் இலக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. இலக்கியங்கிறது நம்மளுடைய வாழ்நாள், நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய சூழல், நாம சந்தித்த வழி, நாம சந்தித்த பல மனிதர்கள், நாம சந்தித்த இயற்கை, நாம சந்தித்த மிருகங்கள், நாம சந்தித்த பறவைகள். அப்ப நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் கடந்து வந்திருக்கிற பாதையை திருப்பி பார்த்து அதை எழுத்தில் ஒரு எழுத்தாளர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும், எல்லாருக்குமே கதை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கவிதை இருக்கும். ஆனால் இதை யார் எழுதுகிறார்களோ அவர்கள் கவிஞர்களாக மாறுகிறார்கள், யார் எழுதி விடுகிறார்களோ அவர்கள் எழுத்தாளராக மாறுகிறார்கள். அவர் எழுதுகிறார். எனக்கு என்ன ஒரு வியப்பு அப்படின்னு கேட்டா, இப்ப சிவகாரி நான் படிச்சேன், குளப்படி நான் படிச்சேன். நான் ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போற எல்லாருமே போனோமா, சென்றடிச்சோமா, செட்டிலானோமா அப்படின்னு தான் இருப்பாங்க. போனோம்னா தங்களுடைய ஆடையவே மாற்றுவாங்க. ஒரு ஆஃப் டிராயர் ஒன்று போட்டுக்குவாங்க, ஒரு பனியன் ஒன்று போட்டுக்குவாங்க, அவர் முடிய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க, பரம்பூர்ல தான் இருக்கியா, பாவங்க நீ நம்ம ஊர்ல தாண்டி வரல, இப்படிதான் எல்லாருடைய இது இருக்கும். ஆனா சிங்கப்பூருக்கு தெரியும்
அது ஒரு சொர்க்க பூமி. சிங்கப்பூர் எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த பக்கம் திரும்பினாலும் சாலைகள் அவ்வளவு சுத்தமா இருக்கும். மிகப்பெரிய உயரமான கட்டிடங்கள், எங்கு நோக்கிலும் வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வாழ்க்கையில் சுகாதாரங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு ஊர் ஒரு நாடு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூருக்கு போனதற்கு பிறகு, அங்கு தொழிலை பார்த்ததற்கு பிறகு, அங்கெல்லாம் இருந்து உழைத்து சம்பாதித்ததற்கு பிறகு, இது எதிலும் ஈடுபடாமல் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மண்ணை எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற கிடையை அங்க தீ கொண்டு போய் மாத்தி, இங்க இருக்கிற ஆடுகளோட அங்க நடந்து போய், இங்க இருக்கிற கீதாரியுடைய வாழ்க்கையை அங்க கொண்டு போய் நினைச்சு ஒரு கதையும் ஒரு நாவலும் ஒரு சிறுகதையை படைக்க முடியும்னா எழுத்தாளருடைய மனதில் இன்னும் இந்த ஈரம் காயாம இருக்கிறது. இந்த ஈரம் காயாம ஒரு எழுத்தாளர் தன்னை வச்சுட்டு இருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க நிறைய கவிஞர்களை எனக்கும் என்னுடைய அருமை நண்பர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் என் நண்பர் வீரபூர் அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட கவிதைக்கு ஈர்ப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்வியல் மாறி போயிடும், அவங்களுடைய சூழல் மாறி போயிடும், கவிதை வர. அப்ப அது மாதிரி தான் சார் சொன்னார். இப்ப அவருடைய படைப்புல இருக்கிறப்ப வைரமுத்துவனுடைய கள்ளிக்காட்டு இதிகாசத்தை சொன்னார். கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்ப நீங்க வைரமுத்து எழுத மாட்டார், இப்ப வள்ளுவர் மறைதான் எழுதுவார். இப்ப அவரால் எழுத முடியாது, அப்ப எழுதுனாங்க. அதே மாதிரி இது மாறாம தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிற வெற்றி செல்வன் தான் ஒரு வாழ்க்கையை அப்படியே கொண்டு வரும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சூழலை, தன்னுடைய வம்சத்தை, தான் பிறந்த மண்ணை, தான் பிறந்த குலத்தை, தன்னுடைய குலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை, தன்னுடைய வம்சத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எழுத்துல கொண்டு வந்து காட்டியதன் மூலமாக ஒரு புதிய இலக்கிய பரப்பை அவர் விரிவுபடுத்தி இருக்கிறார். ராஜநாராயணன் கிடைன்னு ஒரு புத்தகம் குருநாவல் எழுதியிருப்பார். அவர் யாருக்கு எழுதியிருப்பார்னா அங்க இருக்கிற அந்த நாயகுமார்களை பற்றி தான் அவருடைய சூழல் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய வளர்ப்பு இதெல்லாம் அது சம்பந்தமாக அந்த கிடையை விட இவருடைய இடை, இவருடைய கீதாரி எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு கதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நமக்கு ஆட்டுக்குடி நாத்தடி. ஒரு கதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கனவுல எல்லாம் நமக்கு தேவதை தானே போகணும், ஆட்டுக்குட்டியா ஓடுற மாதிரி இருக்கும். ஒரு கதையை படிச்சதுக்கு அப்புறம் சிவகாமி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். சிவகாமியை வர்ணிக்கிற வர்ணிப்பு, அந்த அம்மா அப்படி நின்றுட்டே வாழகை பிடிக்குமா, அந்த உயரம், ஆம்பளை சட்டையை போட்டுச்சுன்னா அப்படி இருக்குமா ஆளு. அந்த சிவகாமியை பத்தி அவர் எழுத அந்த வர்ணிக்கிற வர்ணனைய ரொம்ப தேர்ந்த ஒரு எழுத்தாளருடைய எழுத்து. அந்த எழுத்து யார் அந்த சிவகாமி, எப்படிப்பட்ட அம்மா, அது குரல் எடுத்து கத்துனா எத்தனை 100 ஆம்பளை கத்துக்கு இந்த அம்மாவுடைய கத்து சிவகாமி. இவர் வர்ணிக்கிற வர்ணனையை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு வயசு இருக்கு, ஒரு 70 75 இருக்குமா அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் போட்டுருக்காரு, 60 வயசு தான் நீங்க போட்டிருக்கீங்க. 60 வயசுலயே அந்த அம்மா அவ்வளவு ஏஜ்டா இருக்கு பார்த்தேன். எனக்கு 62 வயசு. அப்படி ஒரு 60 வயசை கிளம்பிட்டாரு. நம்மள என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் அந்த கவலையில வேற வந்தேன். சிவகாமியை அவர் வர்ணிக்கிற விதமும், அந்த சிவகாமியை அந்த கதையை முடிச்சு போட்டு அந்த ஆட்டை திருடிட்டு போனதுக்கு அப்புறம் திருநங்கையை என்ன பாடுபடுறாங்கிற ஒரு விஷயத்தையும் முடிப்புல கொண்டாந்து அந்த கிணத்தை எட்டி பார்க்குறப்ப என்ன சூழல்ங்கிறதையும் அந்த அந்த காட்சிப்படுத்துற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. எழுத்தாளருடைய பெரிய வெற்றி இருக்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு போட்ட முதல் பக்கத்துல போட்ட முடிச்ச கடைசிப்பட்ட கதில எடுத்து விடு, ஏன் முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிறத எடுத்து விடு. அப்ப அங்கே ஒரு எழுத்தாளர் வெற்றி பெறுவார். எஸ்ராவுடைய ஒரு சின்ன கதை, அதிகபட்சமா 2 பக்கம் அந்த கதை. எஸ்ரா எழுதுனா நிறைய கதைகள், அந்த கதைகள் ஒரு சின்ன கதை. அந்த மணக்கண்ணு பேரு, அந்த கதைக்கு பேர் மணக்கண். எனக்கு அது நினைவு வந்ததுனால நான் சொல்றேன். ஒரு ஊரு, அந்த ஊர்ல சாமி சுப்பையான்னு ஒருத்தர், அந்த சாமி சுப்பையா அந்த ஊர்ல இருப்பாரு.
அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் ஒரு குடிசையில இருப்பாரு. ஒரு சட்டை போட்டுருக்க மாட்டார், மேல் சட்டை போட மாட்டார், ஒரு கலர் வேட்டி கட்டியிருப்பாரு. அவரை தேடி ஊருக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டா, ஊர்ல மாடு காணாம போச்சுன்னா அவங்க கேட்பாங்க, குறி கேட்பாங்க. ஏன் மாடு காணாம போச்சு, குறி. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்ப்பாரு. இங்கேயே போயிட்டு அந்த திசையை சொல்லுவாரு. இவங்க போவாங்க. அந்த ஆடு, அந்த மாடு இருக்கும். இதுக்கு ஒரு வெத்தலை ஒன்று வாங்கி, ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி, கொஞ்சம் உப்பு வாங்கி அவருக்கு கொண்டு போய் வச்சு அவர்கிட்ட குறி கேட்பாங்க. என்ன அப்படிப்பாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கியா அப்படிப்பாரு. இது மாதிரி எருவு மாடு காணாம, எத்தனை மணிக்கு காணாம இருப்பாரு. அப்புறம் திடீர்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு டீ சாப்பிடுவாங்க. நான் பார்க்குறேன், எனக்கு தட்டுப்படலை அப்படிப்பாரு. இவங்க போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கு உட்கார்ந்துன்னா கரெக்டாக சொல்லுவார், இந்த மேய்ச்சல் அந்த இது போயிட்டு வாங்க அப்படின்பார். மக்கள் எங்க மாடு காணாம போனாலும் அங்கே ஊர் போயிடுவாங்க. இவருக்கு ஒரு சின்ன குடியில் இருக்கு, அந்த குடியில உட்காந்துருப்பாரு. அந்த குடியில உட்காந்துக்கிட்டு இந்த மாடு கண்டுபிடிச்சு சொல்றது, அவங்க குடி பார்க்கறது கூட சொல்லுவார். நிறைய அம்மாக்கள் எங்க வீட்டில் ஒரு சட்டி பானை காணலாம்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்லி மாடு மட்டும் தான் பார்ப்பாரு. காவல்துறையினர்லாம் நகையெல்லாம் கண்டுபிடிக்க போறோம்னு கேட்பாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் சொல்ல மாட்டாங்க, மாடு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லுவார். திடீர்னு ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, மாடு காணாம போச்சு, ரொம்ப விலை உயர்ந்த மாடு, அதை கண்டுபிடிச்சாருன்னா அன்னைக்கு அவர் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டாங்க. என்னென்னமோ சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை மாடு குறி பார்க்க மாட்டார், வெள்ளிக்கிழமை தொட மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, இவருக்கு ரொம்ப சோகமாயா, ஐயோ வெள்ளிக்கிழமை குறி சொல்ல மாட்டாங்க, அதுக்குள்ளே மாட்டை என்ன பண்ண போறாங்க, மாடு ரொம்ப விலை உயர்ந்த மாடா இருந்தாலும் வெளியூர்காரன் பதறான். என்ன பண்றான்னா, ஒரு டீ கடையில போய் டீயை குடிச்சுட்டே இருந்துட்டு அந்த டீ கடைக்காரங்க, என்ன ரொம்ப பதட்டமா இருக்கேன், மாடு காணாம போச்சு, ரொம்ப விலை உயர்ந்த மாடு, குறி சொல்லுவாங்க, வந்தேன் பார்க்க மாட்டேங்கிறாரு, வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டாங்க. ஆமா வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டாரு. இவன் கேட்டா, ஏன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் சம்சாரம் ஒரு போஸ்ட் தபால்காரங்க ஓடி போயிடுச்சு. இவர் போகாத ஊர்ல, தேடாத இடம் இல்ல, எல்லா ஊருக்கும் போய் எல்லா இடத்துக்கும் தேடி வந்துட்டாரு. காணாம போன மனைவி கண்டுபிடிக்க முடியாததுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து சட்டம் போடாம சாமியாரா மாதிரி எல்லாவற்றையும் அப்படியே ஒரு தியானத்தில் இருக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஏதோ பொய் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் டீயை சாப்பிட்டுட்டே மறுபடியும் வந்தான். எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சவருக்கு மனக்கல்ல அதை மட்டும் பார்க்க தெரியல அப்படின்னு. இது ஒரு கதையா இருப்பாரு. ஆடு காணாம போச்சு, குறி சொல்றாருங்கிறது தான் அந்த கதை. இது எங்க முடிக்கிறாரு அப்படின்னா, மனைவி காணாம போச்சு. செவதாலி இவ்வளவு ஆச்சார பாகுவா இருப்பாங்க, இந்த உடல் பையன் இவ்வளவு வர்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். ஒரு அறையில ஒருத்தர் திருப்பேரும், வேற ஒன்றும் அந்த அந்த உடல் பாதைங்க அப்படின்றது. அப்ப ஆடு திருடணும்னு அவன் நினைச்சா கூட முடியாதவனா. இப்ப இதுல வர்ற வாழ்க்கையில வர்றத பூரா பார்த்தா எனக்கு இதுல ஒரு சம்பந்தம் இருக்கு. என் நண்பர் வெற்றி செல்வனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன காரணம்னா, அவர் தஞ்சாவூர்காரர், நான் புதுக்கோட்டைக்காரர். நீங்க தஞ்சாவூருக்கு தான் பயணம் போயிருக்கீங்க, தெருவோம் தெய்வம் பார்த்தார். உங்க அண்ணா தேடி போயிருக்கீங்க, உங்க அண்ணன் எங்களுக்கு பெரியப்பாவை தேடி நீங்க போறீங்க. அந்த படிச்சு நீங்களும் உங்க பெரியப்பாவும் கட்டி பிடிச்சு அழுகிறப்ப, எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுக வேண்டாம், அண்ணே நீ இருக்கண்ணே, நீ தானே என் தெய்வமே, நீங்க கட்டி பிடிச்சு அழுகிறத எழுதிப்பாரு. படிச்சு முடிக்கிறப்ப கண்ணில் இயல்பாவே எனக்கு கண்ணீர் இருக்கும். ஒரு எழுத்தாளருடைய எழுதிக்கிறதா அங்கதான் எழுத்தாளர் ஜெயிக்கிறார். அப்ப அந்த கதையில தஞ்சாவூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில இருந்து நீங்க கந்தர்கோட்டை போறீங்க, ஆதனக்கோட்டையில நிக்கிறீங்க. ஆதனக்கோட்டைக்கு பக்கத்துல அதுக்கு முன்னாடி இச்சடி இச்சடியில இருந்து அங்கே போய் வம்மநாதூர் போறீங்க, அங்க இருந்து வீரடிப்பட்டி போறீங்க. அப்ப வம்மநாதூர், வீரடிப்பட்டி, இச்சடி எல்லாம் நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ல இருக்கிற பகுதி இருக்கு. எல்லாமே நாங்க தினசரி பார்க்கிற பகுதி. அப்ப உங்களுடைய அந்த நிலம், நீங்க உங்களுடைய மேய்ச்சல் நிலம், வாழ்வாதாரத்தினுடைய நிலம், இது எல்லாமே அது சார்ந்த பகுதியாக இருக்கிறதுல நாங்க படிக்க ஒரு ஊர் ஒருத்தரனுக்கு பக்கத்துல இருக்கிற நாஞ்சிக்கோட்டை, அது நெடுவாக்கோட்டை. நெடுவாக்கோட்டையில ஒருத்தர் தான் நிறைய வச்சிருக்கிறார். அங்க உள்ளவர் தான் அங்கெல்லாம் கடை போடுறது.
நிறைய வச்சுக்கிறது. இந்த கதைகளை முழுக்க முழுக்க தன் மண் சார், தன் மக்கள் சார் இப்படி படைக்கிறதுல என்ன யாருக்கு லாபம் நீங்க நினைச்சீங்கன்னா இலக்கியத்துக்கு லாபம். ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய பணி என்பது இலக்கியத்துக்கு தான் சார்ந்து நலம் செய்வது மட்டும்தான். அதை செஞ்சிருக்க நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு வையாசி அப்படிங்கிற ஒரு வையாசி 19 வையாசி வையாசின்னா வைகாசி தான் வையாசிமா நகரத்தார்கள் சொல்லுவாங்க. நகரத்தார்கள் வந்து வைகாசி வையாசிப்பாங்க. அந்த வையாசி 19 இன்பா சுப்பிரமணியம் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. அந்த நாவல் முழுக்கவே நகரத்தார்களுடைய வாழ்க்கையை இப்படி குளம்படி என்பது கீதாரிகள் இடை கொடுக்கிறவர்கள் இந்த இனத்தினுடைய வரலாறு எடுத்து சொல்லுது. அதே மாதிரி வையாசி அதை சொல்லுது. அதை படிக்கிறப்ப அதுல இருக்கிற சொற்கள் அதுல இருக்கிற எல்லாமே நமக்கு ஆச்சரியம் ஊட்டுறதா இருக்கு. ஏன் நகரத்தார்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு காவிரி பூம்பட்டினத்துல நகர்ந்து வந்தாங்க, அதனால நகரத்தார். நம்ம நினைக்கிறோம் அவர் கிராமத்தாரே ஒரு நகரத்தார்னு நினைக்கிறோம். அதல்ல, நகர்ந்து வந்துதான் நகரத்தார். தமிழ்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? வேட்டி கட்டி இருக்கிறது, வெட்டப்படுவதால் அது வேட்டி, துண்டு துண்டா ஆக்கப்படுவதால் அது துண்டு, இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அது மாதிரி நகர்ந்து வந்ததால் அவர்கள் நகர்ந்தார்கள். அதை பற்றி இந்த வாழ்வியல் ரீதியாக அந்த புதினம் அதை பற்றி சொல்லுது. நெல்கூட்டின்னு ஒரு நூல் நான் படிச்சேன். அவங்க பேர் சிவசெல்விங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து அவங்களுடைய நூல் அது. அது கொங்கு மண்டலத்தில் வாழ்பவர்களுடைய வாழ்க்கையை அது பிரதிபலிக்கும். கொங்கு மண்டல வாழ்க்கையினுடைய பிரதிபலிக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வாழ்வியல படம் வச்சு கொண்டு அப்படித்தான் வந்து ஒரு ஒரு இனத்தை, ஒரு இனத்தினுடைய வரலாறு ஒரு படைப்பாளி ஒரு இலக்கியமாக மாற்றுகிற, கடத்தி செல்கிற, இலக்கியத்தினுடைய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை ஒரு என்ன நினைச்சிருப்பாரு அவங்க தந்தையார் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம வந்து சரியா வாழலையோ, இவர் போய் நம்மளோட ஆட்டெல்லாம் வந்து சிங்கப்பூர் போயிட்டானே, அம்மா அவருக்கு அந்த கவலையில இருக்குன்னு இவர் எழுதியிருக்கிறார். எப்ப போறனாலும் அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அக்காட்ட சொல்லி தான் பேச விடுற மாதிரி இருக்கு. அப்படி போன் வரும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு வெற்றி செல்வன் மகன் பேசுவார்னா காகம் இளையிற மாதிரி இளைவான். இருக்கீங்க காகம் விளையிற மாதிரி இளைவான். இங்க போவாரான், இங்க வருவாரான், என் மகன் பேசுவான். அப்படி மகன் பேசாமே அக்காவுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அப்புறம் அக்கா கூப்பிட்டு பேசி ஐயோ ஒழுங்கா பேசியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அப்புறம் பேசுவார். இதெல்லாம் இது வந்து அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆனா இது இலக்கியமாக்குற விதத்துல எப்படிப்பட்ட தந்தை அப்படின்னு அந்த தந்தை ஆஜானுபாவம் அங்கே உயர்ந்து நிற்கிறாரு நம்மளுடைய மனதில். அதுதான் இருந்தாலும் எவ்வளவு உணர்ச்சிருப்பாங்க, எவ்வளவு அந்த நீங்க கதைகள்ல வர்ற அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கு, அங்க இருக்கிற ஆடுகளுடைய வகைகளை எப்படி பிரிச்சிருக்கீங்க, இந்த ஆடு கிடை போடுகிறவர்களுடைய ஆபத்துக்கள் என்னென்ன, எத்தனை பேர் திருட வரலாம், எத்தனை பேர் அது திட்டம் போட்டு திருடுறான். அதே மாதிரி இவருடைய குலதெய்வம் இருக்கு சந்த வழியா. நீங்க பேசுறப்ப ரொம்ப ஈஸியா சந்த வழியான்னு சொல்லியே நான் 4 தடவை எழுதி மனப்பாடம் பண்ணேன். சந்த வழியா தான் அந்த குலதெய்வம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அந்த கோயில். அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கடாய தூக்கி போகும்னா நீங்க தண்ட காசு இதுல வந்து அவனுக்கு 5000 ரூபாய் பணம் கட்டி அதை மீட்டிட்டு வர்றது. அதை நீங்க எழுதுறப்ப அது கிடைச்சிடக்கூடாதான்னு நான் ஒரு வாசனை ஏங்குறேன். சாமிக்கு நேர்ந்து விட்ட கடை கிடைச்சிட்டா நல்லது, இங்கே அலையிறாங்களே கிடைச்சிடாதா, இங்க அலையிறாங்களே கிடைச்சிடாதான்னு ஒரு வாசகனை அவனையும் சேர்த்து தேட வைக்கிற ஒரு வேலையை ஒரு எழுத்தாளனை எழுத்து செய்கிறது. நம்மளும் சேர்த்து தேடுறோம். அப்ப எவ்வளவு ஒரு இலக்கிய தரத்தோடு அதை கொண்டு வர்றாரு. இந்த வானக்கண்ணின்னு ஒரு வானக்கண்ணி, இந்த பொண்ணுக்கு கண்ணு, அந்த வானக்கண்ணியை படிக்கிறப்ப வானக்கண்ணியா இருக்கட்டும், சரசுவா இருக்கட்டும், படிச்சுட்டு வர்றப்ப அந்த வானக்கண்ணிக்கு நேர்ந்த அந்த பொண்ணுக்கு அந்த அதுக்கு நேர்ந்த துயம், செல்வி தான் பொண்ணு பேர் செல்வி, அதுக்கு நேர்ந்த துயம் வாழ்நாள்
அதுக்கு வாச்ச கணவன், புத்திசுவாதீனம் இல்லாத ஒரு கணவன். அவங்களுக்கு ஒரு நல்ல அன்னை, பாண்டிங்கிற ஒரு நல்ல அன்னை. பொண்ணுக்கு இவ்வளவு துயரத்துல ஒரு நல்ல அன்னை, பாண்டின்னு ஒரு அன்னை. அவளுக்கு ஒரு மனைவி, அவளால பிரச்சனை. இவங்க மாமா, அந்த மாமா ஒரு மனைவி இருக்கா, ஒரு அத்தை, அந்த அத்தையினால ஒரு பிரச்சனை. இதெல்லாம் கடக்குறா அந்த செல்வி, இதெல்லாம் கடக்குறா, எல்லாம் கடந்துட்டு அந்த செல்வி கண்ணு, என் கண்ணுக்கு இல்லையம்மா, நான் யாரையாவது பார்த்தா திரும்பி நான் யாரையோ பார்க்கறதா நினைச்சு என்னை கேள்விப்படுறாங்க, என்னை கிண்டல் பண்றாங்க. ஏம்மா கண்ணை எனக்கு கடவுள் படைச்சான் அப்படின்னு அந்த தாய் கிட்ட கேட்கிறப்ப அந்த தாய் ஒரு பதில் சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுத்தாளனுடைய ரைட்டர்ஸ் டச் இருக்கும். இந்த நாய்களை, இந்த மாதிரி அசிங்கமா இருக்கிறவங்களை நீ பார்க்க கூடாதுன்னா கடவுள் உனக்கு இந்த மாதிரியான கண்ணை வச்சிருக்காரு. நீங்களே பார்க்க, நீ எங்க பாக்குற, வனத்துல தானே பாக்குற, பாரு அதான் அழகு, அந்த மேகத்தை பாரு அதான் அழகு, இந்த பறவையை பாரு அதான் அழகு, இவைகளெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு கடவுள் வந்து அந்த கண்ணை படைச்சிருக்கிறாருன்னு அந்த எழுத்தாளர் வந்து அந்த தாயார் வழியா சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணு வந்து எல்லா சிரமங்களையும் கடந்து போயிடுறான். கர்ப்பமா இருக்கிறவங்களை விட்டுட்டு கணவன் போயிடறான். கர்ப்பமா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவா மாமா சுட்டு போயிடறான். அவங்க அத்தை அடிச்சு தட்டி விடுறான். எவ்வளவோ ஆடுகள், நூற்றுக்கணக்கான ஆடுகள் அவ்வளவும் இருக்கு. ஒவ்வொரு ஆடும் ஒரு செல்வம். அவ்வளவு செல்வத்தையும் வந்து விட்டுட்டு இருக்கிறத எடுத்து போகணும்னு எடுத்துட்டு அதை விட்டு கிளம்பிடுறான். கிளம்பி போறப்ப அவனுக்கு பிரசவ வலி வரும். அந்த பிரசவ வலிய ஒரு 6 வரியில எழுதியிருக்கிறார். கல்லும் கரைத்து விடுகிற எழுத்துறையும் நீங்க படிச்சீங்கன்னா, கல் மனது கரைந்து உங்கள் விழிகளில் நீரை வரவழைக்கிற ஒரு எழுத்து வெற்றி செல்வனுடைய எழுத்து. பிரசவ வழியில வர்றப்ப கும்பப்பிள்ளையா போறப்ப அந்த தாய் அழுகிற அழுக, வழியில துடிச்சு அழுகிற அழுக, அதை கடந்து போறப்ப ஒரு எழுத்தாளர் வந்து அப்படியே வாழ்க்கையை படம் பிடிக்கிற விதம் வந்து நான் மிக 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 ரசிச்சு படித்த கதை இதெல்லாம். தண்டகாசம் தான் படித்தேன், தெய்வம் பாசனம் தான் படித்தேன், கெழு சிவகாரியத்துக்கு தான் படித்தேன், கல்லுக்கடை தான் படித்தேன். அந்த கார்மேகம் சேரு 2 பேரும் அந்த ஆட்டை திருடிட்டு கன்னியாகுமரி ஆட்டை திருடிட்டு போயிடுது. ஏன் திருடிட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தமான காரணத்தை சொல்லியிருப்பார். ஏன் திருடிட்டு போறான், ஏன் அந்த ஆட்டுல கொன்றான், அழுத்தமான காரணத்தை. அதுக்கு ஏன் பண்ணையார் விட்ட ஆடுகளை கழுத்தை நெரிச்சு அருவாள்ல போட்டு வெட்டி கழுத்தை எடுத்து இந்த ஆடுகளை ஏன் கொண்டாங்க 2 பேருங்கிறதுக்கு இவர் அழுத்தமான காரணம் சொல்லியிருப்பார். ஆனா இவங்க 2 பேரையும் வச்சு வேலை வாங்கினார். ராமுகீதாரின்னு நான் ஏன் இதெல்லாம் பார்க்காம நான் படிக்கிறேன்னா, ஒண்ணு எனக்கு நான் கண்ணாடி போட்டு படிக்கணும், இன்னொன்று கண்ணாடி போட்டு குடிச்சதுன்னா கீழே விழுந்துருக்கு கண்ணாடி. அதனால நானும் எங்கள் நண்பர் வெற்றி செல்வனும் கேட்டால் ஒரு கோடியம் மாதிரி இருந்தால் வச்சுட்டு பார்க்கறதுக்கு பார்த்து காப்பிடிக்கிறது நல்லா இருக்குன்னு நான் யோசிச்சேன். இது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்ம காப்பிடிக்காமல் பேசுவோம் அப்படிங்கிற முடிவு வந்து தான் இப்போ நான் பேசிக்கிட்டேன். அப்போ அந்த அந்த கார்மேகமும் சேதுவும் பண்ணையார் வீட்டில் இருந்த அந்த ஆடுகளை கழுத்தெடுத்து கொள்றதுக்கான ஒரு காரணம். ஆனால் இந்த கதையினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த கழுத்தை இருக்கிறத நானும் விற்பனை, நான் ஒரு வாசகர், நான் விற்பனை, எழுத்தாளர் விற்பனை. ராமுகீதார் என்ன சொல்லுவாங்க, ஏய் ஓடி வெளில போங்க, நாம வளர்த்து நாம கடை போட்டுக்கிற ஆட்டை கழுத்தை அறுக்க எப்படா மனசு வந்துச்சு, மனுஷங்களா நீங்க உலகம் வெளியில போங்க. இப்படா நம்ம சாமியிலேருந்து வருவது வேறடா, இது எப்படா ஒரு ஆட்டை அதிகா யார்கிட்ட இருந்தாலும் அது ஒரு ஆடுறாங்களா, அந்த ஆட்டை எப்படா நீங்க கழுத்தை அறுத்தீங்க, இவர் அவ்வளவு கோவப்படுவார். ஒரு கீதாரி, நாம என்ன நினைக்கிறோம், ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, கல்லூரிக்கு போகாதவங்க நினைக்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க நினைக்கிறோம், பெரிய அரசியல் தலைவர் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இவர் என்னத்த ஒரு சாதாரண அழுகு ஆடையும் துண்டை அப்படி போட்டுக்கிட்டு இப்படி போவான்னு நம்ம நினைக்கிறோம். அவரிடம் இருக்கிற மனித நேயம் இந்த உலகத்துல மிகப்பெரிய மனிதர்களுக்கு
இல்லாத மனிதநேயத்தை ராமபுரிதாரி வழியா வெற்றி செல்வன் எல்லா கதைகளையும் வாசிச்சு எல்லாவற்றையும் படிக்கிற போது ஒரு ஒரு எழுத்தாளர்கிட்ட இருக்கிற ஒரு வீச்சு என்னன்னு கேட்டா நம்மை அதற்குள் மூழ்க செய்யும். நாம அதற்குள்ள செய்யறது. வெற்றி செல்வன் இருக்கிறாரு, அவருடைய கவிதை ஒன்று நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன். வைகை ஆற்றில் கமலகன், காவிரி ஆற்றில் ரங்கநாதன், திருவையாற்றில் பஞ்சநதீஸ்வரன், வைகை ஆற்றில் கள்ளழகர், காவிரி ஆற்றில் ரங்கநாதர், திருவையாற்றில் பஞ்சநதீஸ்வரர், நட்டாற்றில் மக்கள் நினைவுகிறார். அவர்கள் சிறந்த நூல் கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்து வச்சு பல வேலைகளில் வெற்றி செல்வனுடைய கவிதையை சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை வாழ்ற பல பேர் நட்டாற்றில் தான் நிற்கிறாங்க. யார் அதை பற்றி நண்டுகிறார்? யார் ஏதாவது இதற்கு ஏதாவது ஒரு மானியமோ அல்லது அரசு உதவியோ அல்லது அரசு பாதுகாப்போ அல்லது ஆடு தொலைந்து போனா உடனே கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஏதாவது ஒரு இருக்கா? ஒன்றும் கிடையாது. அரசியல் ரீதியாக எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு இனத்துக்கு. வேறு யார் ரீதியாகவும் எந்த பாதுகாப்பும் கிடையாது ஒரு இனத்துக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இனத்தை தன் எழுத்து வழியே கொண்டு வருகிறார் வெற்றி செல்வன்னா, நாளை ஒருவேளை அரசு இதற்கு ஒரு பரிகாரம் செய்ய நினைத்தால், ஒரு வழிமுறை செய்ய நினைத்தால், ஒரு பாதுகாப்பு தர நினைத்தால் அதற்கு வெற்றி செல்வனின் எழுத்துதான் அடிப்படையாக. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இந்த ஃபேன் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல காத்து வராது. லைட் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கலாம், இங்க இருட்டாய். இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க, இவ்வளவு மழையில எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ரொம்ப அன்போடு நான் தெரிவிச்சேன். புத்தக வெளியிட்டு விடாது, நிறைய பேர் புத்தக வெளியிட்டு விடாது. புத்தகமா ஏதப்பி உனக்கு வேலை இல்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நிகழ்வை நான் உங்களுக்கு ரொம்ப உரிமையோடய ரொம்ப அன்போட சொல்றேன். சிங்கப்பூர்ல வெற்றி செல்வன் நடத்தி இருந்தால் இந்த கூட்டத்தை விட 4 மடங்கு கூட்டத்தை வெற்றி செல்வன். அங்க இருக்கிற படைப்பு தளத்தில் இயங்குகிற சிங்கப்பூரில் இருக்கிற எழுத்தாளர்கள், சிங்கப்பூரில் இருக்கிற கவிஞர்கள், தமிழ்நாட்டில் எழுதியிருக்கிற எழுத்தாளர்களுக்கெல்லாம் கொஞ்சமும் சளைத்தவர்கள் என்று தங்களுடைய இலக்கிய சூழலை மாற்றிக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப பெருசா கொண்டு வர்றாங்க. அப்ப சிங்கப்பூரினுடைய இலக்கிய முகம் உயர்தரத்துக்கு மாற்றி ரொம்ப உயர்தரத்துக்கு போயிடுச்சு. அப்படி சிங்கப்பூரினுடைய இலக்கிய அந்தஸ்து மிகப்பெரிய அளவில் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக வெற்றி செல்வன். எல்லாருக்கும் அங்க இருக்கிற எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவ்வளவு பேருக்கும் வெற்றி செல்வன் தெரியும். சிங்கப்பூர்ல ஒரு மாதம் முழுக்க தமிழ் மொழி மாதமாக கொண்டாடுறாங்க. அந்த அரசாங்கமே தமிழ் மொழிக்காக செலவு செய்யும். அப்ப அவ்வளவு அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அங்கு வருவாங்க. இவர்களை எல்லாம் வரவழைத்து கொண்டாடுகிற பெரிய பணியினை சிங்கப்பூர் எழுத்தாளர்கள் செய்கிறார். அப்ப சிங்கப்பூர் எழுத்தாளர்களிடமிருந்து வருகிற எழுத்து, அவர்கள் படைக்கிற படைப்பு, அவர்கள் படிக்கிற கவிதை எல்லாம் ஒரு நல்ல தரத்தோடு இருப்பதை என்னால் பார்த்து அறிய முடிகிறது. அப்படித்தான் வெற்றி செல்வனுடைய குளப்படி என்கிற அந்த நாவல் ஒரு பெரிய உயர்வு எல்லாருடைய கவனத்தையும் அது பெற்றது. அதே போல செவகாடி வரப்போகிற ஆண்டுகளில் ஏராளமான பரிசுகளை அது அள்ளி வரும் என்கிற ஒரு நம்பிக்கையை அதற்கு அவருடைய பொய்யில்லாத எழுத்து, அதிகாரம் இல்லாத எழுத்து. நண்பர் பேசும்போது வாசிச்சுட்டே வந்தார். அந்த அச்சு அசலா அந்த வாசகத்தை அப்படியே எழுதியிருக்கிறாரே. அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ அப்படியே அந்த உரையாடலை எழுதியிருக்கிறாரே. அதுல கொஞ்சம் கூட பூச்சி இல்லாம எழுதியிருக்கிறாரே. அப்படியே எடுத்து வைக்கிறது இலக்கியத்தை அப்படியே கொண்டு வர்றாரு. இப்ப படிக்கிறப்ப நமக்கு அந்த உணர்வு மீறிட்டு வருகிறது அப்படின்னு எல்லாரும் அதை மெச்சுகிற அளவுக்கு தன்னுடைய ஒரு சிறுகதையினுடைய நீளம் ஒரு 20 பக்கத்துக்கு மேல வந்திருந்தேன். நான் எனக்கு மட்டும்தான் நான் படித்தேன். இதுல நான் இந்த மாதிரி நான் நிறைய கோட் பண்ணியிருக்கேன். கோட் பண்ணி இதெல்லாம் நான் கொண்டு போனாங்க நான் பேசினேன்னா இதை மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப ஆமா இந்த வாழ்க்கையை எப்படி சொல்றாங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய
உரையை நிறைவு செஞ்சு நானும் வெற்றிச்செல்வருடைய உரைக்காக தூரத்தில் இருந்த பனைமரத்துல கோட்டான் விடாம அடைந்தே கிடக்கு. தூரத்தில் இருந்த பனைமரத்துல கோட்டான் விடாம அடைந்தே கிடக்கு. நல்ல கொள்ளிருக்கு. ஆனாலும் கொடவோட விருந்து கிடக்கிற இந்த கொள்ளிருட்டுலதான் எடப்பைய குடும்பம் நடத்தியான இந்த வரைக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி குடமா நோய் கிடக்கிற ஒரு கொள்ளிருட்டுல இடையர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய வாழ்வாதாரம் அதுலதானே வாழ்க்கை நடத்தியாகணும் அப்படிங்கிறத பார்க்கிறப்ப இதுக்கு முன்னால ஒரு நாவலை நான் முழுமையா படிச்சுட்டு அந்த இடங்களுக்கு பூரா போனேன். அது காளாமணி என்கிற ஒரு நாவல். இங்கே நம்ம காளையார் கோயில் சம்பந்தப்பட்டது, சிவகங்கை சம்பந்தப்பட்டது, வேலுநாச்சியார் சம்பந்தப்பட்டது, சின்ன மருது சம்பந்தப்பட்டது, பெரிய மருது சம்பந்தப்பட்டது, முனைவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் எழுதின காளாமணி என்கிற நாவல். அந்த நாவலை நான் படிச்சுட்டு எந்தெந்த இடங்கள்லாம் அந்த நாவல் நடந்துச்சுன்னு அந்த இடங்கள்லாம் நான் போயிட்டு வந்து பார்க்குறப்ப அறியாத பல வரலாறுகளை அந்த நாவல் எனக்குள்ள உணர்ந்துச்சு. சின்னம்பரத்தினுடைய வீரம் எப்படிப்பட்டது, சின்னம்பரத்தின் மகன் துரசாமியினுடைய வீரம் எப்படிப்பட்டதெல்லாம் அந்த நாவல் எனக்கு உணர்ந்துச்சு. அதை படைத்து தருவதற்கு ஒரு எழுத்தாளர். இன்னைக்கு நான் பார்க்குறப்ப எங்க போயிருப்பாரு உங்க அப்பா அவங்க தந்தையார் ஒருத்தரை வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார், ராமசாமி உடையார் எதிரில் வர்றாரு. ராமசாமி உடையார் எதிரில் வர்றதுதான் விருட்டுன்னு கார் கதவை திறந்துட்டு அவர் கீழே இருந்தது. அது வரைக்கும் அவர் கார் கதவை திறக்கிறதே இல்லையா, திறக்கிறது தெரியாதா, இப்படி திறப்பாருன்னு இவருக்கும் தெரியாது. அவர் திறந்துட்டு கீழே இறங்கி போய் அவரை பார்த்து என்ன என்ன அப்படிங்க மறந்துட்டியப்பா எல்லாரும் என்ன 2 பேரும் உரையாடிட்டு இருக்காங்க. இந்த உரையாடி பிடிக்கிறப்ப ராமசாமி உடையார் என்ன பண்றாரு, நான் வச்சிருந்த டிவிஎஸ் இருக்கிற 2 வாழத்தை அந்த காரில் ஏற்றி வர்றாரு. மனித நேயம் எங்க போய் கிடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவருக்கு பேரே ராமசாமி உடையார் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, தான் வச்சிருந்த 2 சக்கர வாகனத்துல தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போன வாழத்தார இவங்க வாகனத்துல ஏற்றி விட்டு தம்பி எடுத்துட்டு போயா நல்லா இருக்கியா, இவர் தாரையை பிடிச்சி ஐயா உன்னை பார்த்தாலே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா. இந்த காட்சிகள்லாம் பார்க்கிறப்ப ஒரு பல தலைமுறை வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அப்படியே தளத்தை நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போற பெரிய எழுத்தினுடைய வீச்சை, ஒரு இலக்கியத்தை, அந்த இலக்கியத்தினுடைய மேம்பட்ட அம்சத்தை தன் படைப்பில் வழி கொடுத்திருக்கிற வெற்றிச்செல்வன் ராஜேந்திரன் அவர்களுடைய படைப்புலகம் இன்னும் பெருகேறி இன்னும் பல சாதனைகளை படைத்து நாளை இந்த இந்திய உலகினுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த இலக்கிய விருது என்று எல்லாராலும் போற்றப்படுகிற சாகித்ய அகாடமி விருதினை பெறுவதற்காக என்னுடைய வாழ்க்கையை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நண்பருடைய வெற்றிச்செல்வருடைய உரைக்காக நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.